வெல்கம் டு 3 மினிட்ஸ். ஐயனார் துணை இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் போட்டு பாருங்கள். இல்லை எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு எல்லோரும் குடிச்சிட்டிங்களா? சரி பல்லவா பாண்டி நீங்கள் 2 பேர் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்குங்க? இல்லை வா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் குளித்து ரெடி ஆகுங்க, உள்ள சோப்பு டவல் எல்லாமே வச்சுருக்கு, நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் வாங்க, சோழன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி, எதுக்கு குளிக்கணும்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா தங்கியிருப்பார், அந்த ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. சித்தப்பாவோ இவங்க குளித்து ரெடி ஆகணும், நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு லேட்டு ஆகும் தானே? ஆமாப்பா சரி அவங்க குளித்து ரெடி ஆகிட்டு விடுப்பா, நான் அப்புறமா குளித்து ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா போயிடுவார். ஏன்ப்பா அவர் தான் இருக்கார், அவர் ஏதாச்சும் நினச்சிப்பார் அப்படின்றாங்க. அவர் தானே சொல்லிட்டு போனார் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெடி ஆகுங்க, கதவை திறக்காதீங்க, நான் கூப்பிட்டா மட்டும் கதவை தரேங்க, எதனா வேணால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் எதுக்குடா அவங்க சித்தப்பா ஏதாச்சும் நினைக்க போகிறாரு அப்படின்ட்டு சோழன்கிட்ட சொல்கிறாரு. சோழன் இருந்துக்கிட்டு இல்லை நான் அவர் தானே சொல்லிட்டு போகிறார் ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு, ரெடியாகும் வானே நீ போய் ஃபஸ்ட்டு குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலா அவங்க அப்பா அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மண்டபத்துக்கெல்லாம் காசு கொடுத்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நிலா வந்தவொடனே என்ன நிலா அம்மா கிட்டே ஏதோ பேசினியா, அம்மாவை ஏன் திட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன என்னப்பா ரூம் சரியாக கொடுக்கல, கெஸ்ட்டுக்கு கொடுத்தது இது கூட எங்களுக்கு நீங்கள் குடிக்க ஒரு வேலைக்காரன் மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்றாங்க. இல்லைம்மா ஃபங்க்ஷனு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்கலையாப்பா, நம்ம எந்த சொந்தக்காரங்களையாச்சும் எடுத்துன்னு போய் ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுருக்கோமா, பின்னாடி இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமாப்பா. இங்கே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு யாருக்கு? எனக்கும் சோழனுக்கு தான். அப்போ நீங்கள் எங்களை தானேப்பா ஃபஸ்ட்டு கவனிக்கணும், எங்களையுமே நீங்கள் கவனிக்காமல் மற்ற கெஸ்டெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இல்லைம்மா நாங்கள் கவனித்தோம் அப்படின்றாங்க. என்ன மண்ணாங்கட்டி அப்படின்வாங்க. மண்ணாங்கட்டியா என்ன பேசுகிற நீ அப்படின்னா, பின்ன என்ன இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் இந்த ஃபங்க்ஷனே வேணாம், ரிசப்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ பண்ணேன். நீங்கள் இப்போ தெரியும் எனக்கு, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் மரியாதை குறைவாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு கோபம் வருது, ஆனால் அவங்க அம்மா பேசுகிறாங்க. இல்லை நிலா நாங்கள் இனிமேல் நல்லா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் பண்ணுங்க இனிமேல், நானாக கேட்குற மாதிரி இது பண்ணாதீங்க, சொந்தக்காரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன், இல்லைன்னா நான் ஒன்றும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிடுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு வருத்தப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க இவ அந்த குப்பைமேட்டில் வளர்ந்த மாதிரி பேசுகிறா இவ அப்படின்னு, உங்கள் முன்னாடி இதுவரையும் அவள் எடுத்து பேசுனது கூட கிடையாது, இப்படி பேசிட்டு போகிறாளே, சரி விடு தேனை, வீட்டில் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்கெல்லாம் மண்டபத்துக்கு போவாங்க ரெடியாகி. அந்த வெளியே பேனரெல்லாம் வச்சுருப்பாங்க. வானிலா சோழன் நிலாலாம் அழகாக இருக்கும் அந்த பொம்மைலாம் போட்டு, நம்ம அதே மாதிரி நின்று ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பா அம்மாலாம் பின்னாடி காரில் வராங்க. என்ன தம்பி நாங்களும் ஒன்றா தான் வந்தோம், மாப்பிள்ள எப்படி நீங்கள் மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே நிலாவோட அண்ணா இருந்துக்கிட்டு அவர் வேலையே அதுதான், டெய்லியும் அந்த மாதிரி தான் வேலை செய்வாங்கன்னு சொன்னோடனே நிலாவுக்கு செம கோவம் வருது. ஆனால் அவங்க இன்னும் பேசல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் உள்ளே போயிடுறாங்க. எல்லோரும் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அது சேரன் பின்னாடி வருவார். நிலாவுக்கு ஒரே பயம், அவங்க அப்பா ஏதாச்சும் சேரனாவா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா இருந்துக்கிட்டு சேரன் எல்லாம் கூப்பிடாத தம்பி, நீ மாமான்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரிசப்ஷன் ரொம்ப பெருசாக பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இது சின்ன மண்டபம் தான், இதே பெரிய மண்டபம் தான், அங்கே விடுங்க, இன்னும் வர ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. வா நிலா, உனக்கு மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் வந்துட்டுக்கிறாங்க, 2 மணி நேரம் அவங்க மேக்கப் போகிறதுக்கு நீ போய் பண்ணிக்கோவா அப்படின்றாங்க. இல்லை இருங்க, எங்களுக்கெல்லாம் ரூமெல்லாம் எங்கே இருக்குது, இவங்களெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்றாங்க. நான் பார்த்துக்குறோம் நிலா, நீ தான் சொல்லிட்ட இல்லை அப்படின்றாங்க. சரி பல்லவனை கூப்பிட்டு ஏதாச்சும் இங்கே பிரச்சனை நடந்தால், உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன்கிட்ட நம்ம சேரண்ணாக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரண்ணா நீங்கள் இது எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி தான், ஏதாச்சும் வேலை இருந்தால் நம்ம பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்டையும் பல்லவிங்கிட்டையும் சொல்லிக்கலாம். ஆனால் இது கல்யாணம் இல்லைண்ணா ரிசப்ஷனா, அது தானாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவோட அப்பா அந்த சேருக்கெல்லாம் துணி மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன வேலை செய்கிறீங்க, ஏன் 2 பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே கரெக்டாக பல்லவன் வருவான். வந்தவொடனே தம்பி இந்த சேருக்கெல்லாம் இது போகிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுப்பா அப்படின்னு. நானா அப்படின்னா, இல்லை
தம்பி யாரும் இல்லை, உனக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நிலா அப்பா வந்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க. அவர் போன பின்னாடி தான் பேசுவாங்க. அவங்களும் துணியெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வருவாங்க. என்னடா நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்கிற? இல்லை நான் நம்ம தானே செய்யணும், நீ வீட்டிலே ஒரு வேலை செய்ய மாட்டேடா அப்படின்னுவாங்க. சரி வா நானும் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. நிலாவோட அண்ணன் வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி வந்து டேய் ஒழுங்காக செய்யுங்க. ஓ நீங்களா, நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க? இல்லை நீங்கள் வேண்டாம் விடுங்க அப்படின்வாங்க. இல்லை யாரும் இல்லை அதனால தான். சரி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க ஆனால் ஒழுங்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு பாண்டியன் இருந்துட்டு பல்லவாணி செய்யாத விடு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரன் அண்ணன் வந்து சமையல் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே நிலா அப்பா வந்து இவன் என்ன சோறுன்னு அலையிறான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. என்ன தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சும்மா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி தம்பி நீங்கள் கோச்சிக்கலைன்னா நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் இந்த சமையல் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு அப்போ தான் வருவாருங்க நிலா அண்ணன் ஒரு இதாக ஜூஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லார்கிட்டையும். அவன் உருப்படியாக அந்த ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருந்தான். அதையும் பிடுங்கி நம்ம சேரண்ணாக்கிட்ட இல்லை தம்பி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குற வேலையை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. நாளைக்கு நிலா வந்து பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். லைக் பண்ணிக்கோங்க.